அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பிஎட்னுடைய மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அதில் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 60 பேஜஸ் மேலே இருக்குது. அதில் வந்துட்டு 1, 2 எம்டி பேஜஸ் இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பேஜுக்கு அடுத்ததும் எப்படி வரும், எப்படி இருக்குங்கிறத நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் 2. அதில் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை எடுத்து பேஸ்ட் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி பேஜ் வந்து எம்டி பேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இது பண்ணலை. இதில் 1, 2 எம்டி பேஜ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ போன வீடியோவில் வந்து எதுக்காக நான் அப்படி பண்ணலன்னா, சரி எம்டி பேஜ் எதுக்கு அப்லோட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணேன். ஆனால் இந்த டைம் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் ஒரு இதாக இருந்துச்சு. சரி நம்ம ப்ராப்பராக என்னங்கிறத நம்ம அப்படியே வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு பேஜுமே வந்துட்டு நான் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்து காப்பி பண்ணுறதுக்கோ அல்லது இந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுக்கோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் 1ல வந்துட்டு என்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து போட்டிருக்கு. மெயின் எக்ஸாம்ஸும் வச்சிருக்கு. ப்ளஸ் அதுக்கே வந்துட்டு ரீடெஸ்ட் வச்சிருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிஎட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு டீச்சர் ட்ரைனிங் அங்கே போகும்போது ஸ்கூலில் ஒவ்வொரு கைடுன்னு சொல்லி நமக்கு பிரித்து விடுவாங்க. ஸோ அந்த கைடுக்கு அவங்க வந்துட்டு எந்த ஸ்டாண்டர்டுக்கு போகிறாங்களோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சு இதில் வந்து ரெக்கார்டாக நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் 6th ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்துட்டு ட்ரைனிங் டீச்சராக நான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக என் கைடு மேம் வந்து 6th + 9th எடுத்தாங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய ட்ரைனிங் பீரியடில் உங்கள் கைடு வந்து எந்தெந்த கிளாஸ்க்கு போகிறாங்களோ அதை நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பீரியடில் வந்துட்டு நம்ம கைடு வந்துட்டு 7th இருப்பாங்க. ஸோ நம்ம 7th போய்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ ஏதாவது ஒரு கைடில் ஒரு ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு அவங்க வந்து 6th or 8th பார்த்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்மளை போயிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அந்த கிளாஸில் வந்துட்டு லெசன் எடுக்க சொல்லுவாங்க. இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பீரியடில் போய்ட்டு நம்ம லெசன் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. கமிஷனப்போ வந்துட்டு நம்ம என்ன ரெக்கார்ட் எழுதுறோமோ அதை தான் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு ஒரு வைவாவும் கூட கேட்பாங்க. நீங்கள் எந்தெந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி போய்ட்டு ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டாக இது பண்ணுங்க, கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் என்ன எழுதிருக்கீங்களோ அதை தான் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அதாவது லெவல் 1க்கு வந்துட்டு 6th to 8th வரைக்கும், லெவல் 2க்கு வந்துட்டு 9th 10th அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரெக்கார்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும், ரெக்கார்டுக்காக எழுதிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் வந்துட்டு 10th வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸே வந்துட்டு 10th வந்துட்டு அவங்க கிளாஸ் எடுத்துவாங்க. 10th பப்ளிக், அதனால வந்துட்டு ஸோ அவங்க வந்து கோச்சிங் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா கைட் பண்ணணும், நல்ல லெவல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு லெவல் 2க்கு வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th உண்டான இது மட்டும் தான் கொஸ்டினுக்கு நம்ம எடுத்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெவல் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸில் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ண போதும். உங்கள் கைடு எந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக போகிறாங்களோ ஸோ அதுக்குண்டான ரெக்கார்டு வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அதாவது நம்ம ரெக்கார்டு முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு டைம் தான் இருக்கும். ஏன்னா காலேஜஸில் வந்துட்டு நம்ம ட்ரைனிங் ஸ்கூலுக்கு நம்ம போன உடனே வந்து காலேஜஸ்லேருந்து நமக்கு வந்து ரெக்கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 1.5 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து காலேஜ்லேருந்து நமக்கு வந்து ரெக்கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரைட் பண்ணி முடிக்கிறது ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கூல் போயிட்டு வரது, அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் டைம் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்துட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து காலேஜ் போயிட்டு வந்துருப்போம். ஸோ அதை விட நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ட்ரைனிங் இருந்து நம்ம அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி லெசன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கைடு இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒர்க்ஸ் நம்ம கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த எக்ஸாம் கொண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கணும். ப்ளஸ் எல்லா கிளாஸஸ்க்கெல்லாம் போயிட்டு கொடுக்கணும். அந்த எக்ஸாம் நடக்கும்போது அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம லீவிங்காக போகணும். ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்கும். எடுத்து நம்ம இவ்வளோ ஒர்க்ஸ் நம்ம அட்டெண்ட் டைம் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகும். அவ்வளோ ஒரு டயர்டான ஒரு ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் எப்படி நான் ஃபீல் பண்ணேன்னா, ஒரு டீச்சிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஈஸியானது அப்படின்னு சொல்லி நான் திங்க் பண்ணிருந்தேன். ஆனால் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம டீச் பண்ணுறோம் இல்லையோ, ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ டயர்டாக இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறது, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டயர்டில் இருக்கும்போது வந்துட்டு நம்மளால் ரெக்கார்டு வந்து எழுதுறதுக்கே ஒரு மனசே வராது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த கால்குலேஷன் எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய சில விஷயங்கள் வந்துட்டு ப்ராப்பராக நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்காது. ஒரு காலேஜில் கைடன்ஸ் இருக்கும், ஒரு காலேஜில் கைடன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சீனியர்ஸ் கூட நம்ம கேட்கலாம், அப்படின்னா நம்ம கைட் மேம் கூட கேட்கலாம், அப்படின்னா நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்டாஃப்ஸையும் நம்ம கேட்டு மூவ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் ஒவ்வொருத்தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 80 நாட்கள். அந்த 80 நாளுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் அது கிடையாது. இந்த 80 நாள் முடியறதுக்குள்ள நம்ம பாடுபட்டுருவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு காலாண்டு லீவ் வரும், அரையாண்டு லீவ் வரும், அப்புறம் இந்த பொங்கல் லீவ் வரும், அப்புறம் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, ஆனுவல் லீவ் வைப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய லீவ்ஸ், ஒரு சனி லீவ் வரும், அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் லீவ்லேயே போயிடும். ஆனால் ஆக்சுவலி இதோட ப்ரொசீஜர் என்ன பார்த்தோம்னா 80 days வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இதோட ப்ரொசீஜர். ஸோ அதனால் நம்ம பார்க்கும்போது இது அதிகபட்சம் வந்துட்டு ஒரு 5 to 6 months ஆயிடும். அந்த 5 to 6 months வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மென்டலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி ரொம்ப நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஓவர் கம் பண்ணணும். இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம சார்ட் ஒர்க்லாம் முடிக்கணும். சார்ட் ஒர்க்லாம் முடிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு நம்ம சார்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் சொல்லணும். இப்போ அதில் வந்து நம்ம 1-2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஒர்க்கிங் மாடல்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே அப்புறம் ஆனுவல் டே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மளும் வந்துட்டு நம்மளோட சைடில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம காலேஜிலோ இல்லை ஸ்கூல் படிக்கும்போது நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி தர மாதிரி இருக்கும். நான் லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு ட்ரைனிங் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அந்த வந்து உங்களோட கைடு வந்திருப்பாங்க, வராமல் கூட இருப்பாங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கைடு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஸ்கூலுக்கு வந்தோடனே வந்து நம்ம போயிட்டு கைடு பார்த்து மீட் பண்ணணும். அவங்களுக்கு என்னென்ன பீரியட் இருக்குது, என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளாஸுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நிறைய டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அவங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ
அவங்களுக்கு வந்துட்டு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அவங்க போக முடியாத கிளாஸ்க்கு வந்து நம்மளை போக சொல்லிட்டு நம்ம கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம ஒரு ட்ரெயினிங் நம்ம போன உடனே நம்மளோட கைடு தான் எல்லாம், நம்ம எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிள் வந்து நமக்கு அவங்க கைடு மட்டும் தான். ஸோ போனோடனே நம்ம கைடு பார்த்துருங்க. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருக்கும். ஓகேவா, போனே அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. ஹெச்எம் சார் இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு விஷ் பண்ணிக்கங்க. அப்புறம் ரிட்டன் போகும்போது வந்துட்டு ஹெச்எம் சார் வந்து பார்த்து பேசிட்டு இந்த மாதிரி கிளம்புறங்கன்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் அட்டெண்டன்ஸ் வந்து சைன் போட்டுருங்க. ப்ளஸ் உங்கள் கைடு மேமையும் வந்து பார்த்து சொல்லிடுங்க. அப்புறம் வந்துட்டு லீவ் இது எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு கைடு மேமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளஸ் வந்துட்டு ஹெச்எம் சாருக்கும் நீங்கள் வந்துட்டு அங்கே ஹெச்எம் லேடியா ஜென்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம காலேஜஸில் நம்ம எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்துட்டு நமக்கு கைட் மேம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு இப்போ டோட்டல் ஃபேக்கல்ட்டிஸ் வந்துட்டு ஒரு ஹெட்டாக ஒரு ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்கணும், இந்த மாதிரி எங்கள் கைட் மேம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு ஒர்க் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி சப்போஸ் அவங்களும் நமக்கு ஒர்க் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சும்மா இருந்துட்டோம், இல்லை நம்மளோட ரெக்கார்ட் ஒர்க்ஸை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரி வருவாங்க, அவங்க கூட நம்ம கூட்டமாக நின்று பேசிட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு 2 ட்ரைனிங்ஸ் இருந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு இதெல்லாம் வந்துட்டு அது பண்ணவே பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸும் வந்துட்டு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கவனிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்மளை பற்றின ஒரு டாக் வந்துட்டு கண்டிப்பாக இப்போ டேல 1 or 2 டைம்ஸ் வந்துட்டு மூமெண்ட் போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளை பற்றின டாக்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ணுறது இல்லை, நம்மளோட ஹேபிட்ஸ் என்ன, நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து டே பை டே வந்து மூமெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட கைடு நீங்கள் வரலினாலும் நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு உங்களோட கைடை பார்த்தோ இல்லை வேறு ஸ்டாஃப்ஸை பார்த்துட்டோ இந்த மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்ஃப் இன்வால்வ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுங்க. ரொம்ப நன்றி. ஸோ நவீன் ஸ்டடீஸ் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நவீன் ஸ்டடீஸ், சேஞ்ச் யுவர் லைஃப்.